அடுத்தபடியாக விசிக எம்எல்ஏ திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆளூர் ஷானவாஸ், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுற ஒரு முக்கிய கருத்து வந்து திமுக கூட்டணியில விசிக இருக்கக்கூடாது, ஏன்னா பட்டியலின மக்களுக்கு வந்து திமுக சப்போர்ட்டிவா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா உங்களுடைய தலைவர் வந்து திரு திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில தான் நிச்சயம் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமாவே அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கா? வரக்கூடிய நாட்கள்ல மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது திமுக விசிக கூட்டணி என்பது ஒரு இயல்பான கூட்டணி. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இயல்பான கூட்டணி அல்ல. திமுகவும் விசிகவும் இணைந்து பயணிப்பது என்பது ஒரு கொள்கை ரீதியிலான உறவு பயணம். இது கிட்டத்தட்ட 2017 இப்போது தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல தேர்தல்களாக தொடர்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டுகளில் அதிக முறை நாங்கள் கூட்டணி வைத்தது திமுகவோடு தான். திமுகவோடு இணைந்துதான் நாங்கள் சட்டமன்றத்தில் இடம்பெற்றோம். திமுகவோடு இணைந்துதான் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றோம். திமுகவோடு இணைந்துதான் அந்த கூட்டணியை வைத்துத்தான் கட்சிக்கு இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம், பானை சின்னத்தை பெற்றிருக்கிறோம். எனவே விசிகாவினுடைய ஒவ்வொரு நகர்விலும் திமுக கூட்டணியினுடைய அந்த கூட்டு உறவு அமைந்திருக்கிறது. அதுபோல இன்றைக்கு திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருவதற்கும் விசிக மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கூட்டணியின் மீது நெடுநாளையாக ஒரு கண் இருக்கிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். இந்த கூட்டணியினுடைய அந்த வலிமையான தன்மையை உடைக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேற வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். எனவே அவர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அது ஒரு இயல்பான கூட்டணி அல்ல. அதை பற்றியே நாங்கள் கருத்து சொல்கிறோம் என்றால், நாங்கள் கருத்து சொல்வதற்கு முன்னால் அதிமுகவுக்கு உள்ளிருந்தே பலரும் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கூட்டணியை டி ஜெயக்குமார் ஏற்றுக்கொள்கிறாரா என்று கேட்டு பாருங்கள். அவர் ஏன் இப்போது 2 மாதமாக எதுவும் பேசுவதே இல்லை என்று கேட்டு பாருங்கள். அதுபோல் அந்த கட்சிக்குள்ளே அதிமுகவுக்குள்ளே அன்வர் ராஜா பேசியிருக்கிறார், தம்பிதுரை பேசியிருக்கிறார், டி.வி. சண்முகம் பேசியிருக்கிறார். யார்தான் பேசவில்லை? பாஜகவால் தான் 40,000 வாக்குகளை ஈரோட்டில் இழந்தோம் என்று செங்கோட்டையனே பேசினார். ராயபுரம் தொகுதியில் அதுபோல பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை இழந்தோம் என்று ஜெயக்குமார் பேசினார். எல்லோரும் பேசினார்கள். ஏன் எடப்பாடியே பேசினார். ஒரு காலமும் இனி கூட்டணி இல்லை என்று OS மணியன் சொன்னார். தீக்குளிப்பதற்கு சமம் அதிமுக பாஜக உறவு அமைந்தால் அது தீக்குளிப்பதற்கு சமம் என்று சொன்னார். இப்படி யாராவது திமுக கூட்டணியில் விசிக குறித்து சொன்னோமா, அல்லது விசிகாவில் இருந்து திமுக குறித்து சொன்னோமா? யாருமே சொல்லவில்லை. இது ஒரு இயல்பான கூட்டணி. ஆனால் அவர்கள் தான் மாறி மாறி அடித்துக் கொண்டார்கள். அண்ணாமலை அவ்வளவு வசவு சொற்களை கொண்டு ஜெயலலிதா அம்மையாரை விமர்சித்தார், அண்ணாவை விமர்சித்தார். இப்படி அங்கே நம்ம பார்க்கிறோம். ஊழல் கட்சின்னு அமித்ஷா சொன்னாரு. இதெல்லாம் வந்து 40 பக்கம் தான் நடக்குது. இந்த பக்கம் அது போல மாறி மாறி வட்டை பொழிகிற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் குறிப்பிட்ட சுயநலங்களுக்காக இணையவில்லை, நெருக்கடிக்கு பணிந்து இயங்கவில்லை, எங்களை யாரும் மிரட்டி கூட்டணியில் இணைக்கவில்லை. நாங்கள் நாட்டின் தேவையை கருதி, பிரச்சனைகள் இருப்பதை கருதி, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பாதுகாப்பதற்காக ஒருங்கிணைந்து ஒரு கொள்கை பூர்வமான அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுபோல கொள்கை அவர்களிடம் இல்லாததனால், இது போன்ற ஒற்றுமை அவர்களிடம் இல்லாததனால், இது போன்ற ஒருங்கிணைவு அந்த பக்கம் இல்லாததனால் அவர்கள் இன்றைக்கு இந்த கூட்டணியை பார்த்து பதறுகிறார்கள். இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆளூர் ஷானவாஸ்.